அனைவருக்கும் வணக்கம். பூசணி இலையை 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா கண் பார்வை தெளிவடையும், கேன்சர் வராது. அதே போல் பெண்களுக்கு வந்து கரு உருவாகும். அதே போல் வெள்ளை முட்டையை அவிக்கிறோம்ல, அந்த அவிச்ச தண்ணி வந்து செடிகளுக்கு ஊற்றிங்கன்னா நல்ல செடி வளரும். அதே போல் அருகம்புல் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரத்த அழுத்தம் குணமாகும், எலும்பு தேய்மானம் சரியாகும். ரத்த அழுத்தம் குணமாகும், எலும்பு தேய்மானம் சரியாகும். அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சிங்கன்னா முடி விட்டு முடி நன்றாக கருங்கருன்னு வளரும், சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் காளான் சூப்பு குடிச்சிங்கன்னா காது கேட்கும் திறன் உண்டாகும், உடல் பருமன் ஏற்படும். அதே போல் வந்து கன்னம் ஒட்டிக்கின்னு இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ஒட்டிக்கின்னு இருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், ஆனால் மூஞ்சி மட்டும் ஒட்டிக்கின்னு இருக்கும். அவங்கள வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு பச்சை பயிர் காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கன்னம் பெருக்கும், புஷ்ஷுன்னு ஆகும். அதே போல் குடல் இறக்கம் வந்துடுவாங்க, அவங்க வந்து ஆமணக்கு விதை அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் இறக்கம் சரியாகும். அதே போல் வந்து கண்டங்கத்திரியில் சாறுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் இறக்கம் சரியாகும். அதே போல் புகையிலை, தட்டு புகையிலைன்னு சொல்லுவாங்க, அந்த புகையிலை வந்து அனலில் காட்டி அந்த புகையை வந்து அந்த புகையை முகர்ந்தோம்னா அதனுடைய குடல் இறக்கம் சரியாகும். அதே போல் குரல் வளம், கரகரப்பு தன்மை வரும். குரல் வளம் சரியாகணும்னா, குரல் நல்லா கேட்கணும்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துங்க, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு அதை குடிச்சின்னு வந்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு நீங்கி குரல் வளம் நன்றாக வரும். அதே போல் ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துங்க, ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி போட்டு அதை குடிச்சின்னு வந்தீங்கன்னா குரல் வளம் நன்றாக வரும். அதே போல் பக்கவாதம், கை கால் வராமல் போயிடும், அவங்களுக்கு வந்து ஒரு எளிய வழிமுறை. பக்கவாதம் வந்து கஸ்தூரி மஞ்சள் டெய்லி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா, டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பக்கவாதம் குணமாகும். அதே போல் ஆடாதோட இலைச்சாறு, நன்னாரி வேர் பொடி ஒரு ஸ்பூன், ரெண்டையும் கலந்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஓரளவு பக்கவாதம் குணமாகும். அக்காரக வேர்னு ஒரு செடி இருக்குது, அதனுடைய வேர் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுவும் பக்கவாதம் சரியாகும். அதே போல் உளுந்து பருப்புடன் சுக்கு பொடியை சேர்த்து விழுது போல் அரைச்சி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பக்கவாதம் குணமாகும். அதே போல் ஒரு டம்ளர் தண்ணியில் வெள்ளை எருக்கன் பூ, ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு வெள்ளை எருக்கன் ஒரு பூ போட்டு அந்த பூ ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அந்த பூவை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மெல்லமாக குடிச்சின்னு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் நாள் அது மாதிரி குடிக்கணும். 2வது நாள் 2 பூ போடணும், ஒரு டம்ளர் தண்ணி சுடு தண்ணியில் 2 பூ போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கு அந்த பூவை எடுத்துகிட்டு அதுமாதிரி குடிச்சின்னு 5 நாட்கள் அதுமாதிரி குடிச்சின்னு வந்தீங்கன்னா பக்கவாதம் குணமாகும். நன்றி, வணக்கம்.